நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, உதகையில் தற்போது ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கே தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? மக்கள் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? தமிழகத்தின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இப்போ சில மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் இன்று நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்கள் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று காலை முதலே நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக உதகை நகரை பொறுத்தவரையில் இன்று மதியத்திற்கு மேல் கனமழை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கொட்டியது. இதன் காரணமாக உதகை நகரில் முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. உதகை தாவரியல் பூங்கா, கேரிங் கிராஸ், ஹில்பங்க், மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம், காந்தல், தொட்டபெட்டா உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதன் காரணமாக உதகையில் மத்திய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய சாலையில் மழை நீரானது குளம் போல தேங்கியது. அந்த முக்கிய சாலை என்பது காந்தல் செல்லக்கூடிய சாலை. அதே போல அந்த சாலையில் தான் உதகை படகு இல்லத்துக்கும் செல்ல வேண்டும். அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ரயில் தண்டவாளத்தின் அடியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் தண்ணீர் தேங்கியதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது அந்த தண்ணியை அகற்றி போக்குவரத்து சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மழையின் தாக்கமும் தற்போது குறைந்திருக்கிறது. ஏற்கனவே ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விட்டு விட்டு மழை பெய்து வருவதனால் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.